கையில் இந்த இடத்துல வலிக்கிறது, ஷோல்டரில் இல்லைன்னா அம்மா போடுற இடத்துல வலிக்கிறது, அண்டர் ஆர்ம்ஸில் வலிக்கிறது, இதை சுற்றி வலி வர்றது, அதே வலி இங்கே செஸ்ட் வரைக்கும் சம்டைம்ஸ் வர்றது. இது யூஸ்வலாக என்னவா இருக்குன்னா அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர். அப்படின்னா என்னென்னா உள்ள நீர் கோர்த்துட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி அதனால் மேலே வரைக்கும் தூக்குனா வலி, ரொம்ப மேலே வரைக்கும் தூக்குனா வலி, சிலருக்கு பாதிக்கு மேலேயே வலி, சிலருக்கு சைடில் காது வரைக்கும் தூக்குனா வலி, சிலருக்கு பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வலியை கொடுத்துருது. இது சரி ஏன் வருது அதுன்னு கேட்டால் மெயினாக டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது. இதை தவிர ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்ட்லைட்டிஸ், கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலை, ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ, டிஸ்க் பல்ஜ், டிஸ்ப்ரொட்ரூஷன், டிஸ்ப்ரலாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜி அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை இங்கிருந்து பெயின்லாம் சர்வைக்கோஜெனிக் பெயின் இல்லை சர்வைக்கல் ஸ்ட்ரெயின்னால பெயின்லாம் ரேடியேட் ஆனாவளோ, இல்லை பிரேக்கியல் நியூராலஜியானால் வந்தாலோ, இந்த மாதிரி கழுத்தெலும்பு தேய்மானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. இதை தவிர அந்த இடத்துல சின்னதாக அடிபட்டிருந்தா கூட வருது. ரொம்ப பெருசாக அடிபடணுன்ற அவசியம் இல்லை. சும்மா பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிட்டு போகிறப்போ சடன் பிரேக் போட்டால் பளிச்சுன்னு ஆகும் இல்லைங்க, அந்த மாதிரி ஆனாலும் வருது. சரி, இது மாதிரி வந்தால் நிறைய பேர் நிறையா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க, ஈவன் சர்ஜரி வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு உகந்ததானா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் ஆகிற ஒரு டிசீஸு, சரிங்களா? இது ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸில் தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக க்யூர் ஆகும். அந்த மாதிரி எக்ஸசைஸில் க்யூர் ஆகிறத விட்டுட்டு எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய்க்கு வேறு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு அந்தளவுக்கு உகந்ததாக இருக்காது, அந்தளவுக்கு உங்களுக்கு அது செட் ஆகாது. கடைசியாக ஃபெயிலியர் தான் வரும். இல்லைன்னா சின்ன ப்ராப்ளமுக்கு பெரிய ஸ்டெப் எடுத்து ஏமாந்து போன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வீட்டில் இருந்தபடியே எக்ஸசைஸ் பண்ணியே இதை க்யூர் பண்ண முடியும். ஃப்ரோசன் ஷோல்டர், பெரியார்த்ரைட்டிஸ், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் இருந்தால் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டில் எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கன்சல்டேஷன் மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ காலில் கன்சல்ட் பண்ணுவேன். அப்படி கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த நோய் என்னன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டு, ஃப்ரோசன் ஷோல்டர் தானா, பெரியார்த்ரைட்டிஸா, அடசிவ் கேப்சுலைட்டிஸா, இல்லை அதை தவிர வேறு ஏதாச்சுமான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கண்டுபிடிச்சி அதுக்கு கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணி எக்ஸாக்டாக மீறி போனால் 7 நாளோ 15 நாளோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே அதே வீடியோ காலில் நான் வர சொல்லுவேன். வர சொல்லுவேன்னா நீங்கள் கிளம்பி இங்கே வரமாட்டீங்க, வீட்டில் இருந்தபடியே வீடியோ காலில் நானும் ஒரு டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இது மாதிரி ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. டெய்லி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற வீடியோ கன்சல்டேஷன் நைட்டு 10 மணிக்கு தான் முடியுது. 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு நானும் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கோம். அப்படி அவைலபிளாக இருக்கிறப்போ என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பேசியிருக்கீங்க, வாய்ஸ் கால் பேசியிருக்கீங்க, அப்புறம் நான் வீடியோ கன்சல்டேஷன் வர வச்சு 30 மினிட்ஸ் 30 நிமிஷமாச்சும் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி, ஏன்னா கிளினிக்கல் டயக்னோசிஸ் முக்கியம். கரெக்டாக நோயை கண்டுபிடிச்சிட்டாலே பாதி க்யூர் மாதிரி. அதுக்கப்புறம் 7 நாளோ 5 நாளோ நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில், நாங்கள் நேரமே சொல்கிறதில்ல, காலையில் 6லேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே 16 மணி நேரம் எந்நேரம் வேணுனாலும் அந்த நாங்கள் அனுப்புகிற அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் உள்ளே நானும் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் நாங்கள் எல்லாமே டீமாக அங்கே ஒருத்தருக்கும் ஒருத்தர் அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்போம். நீங்கள் ஒரு 1 hour ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி டெய்லி எடுத்து, ட்ரீட்மெண்ட்னா எக்ஸசைஸ் பண்ணுறது தான். நின்று செய்கிற எக்ஸசைஸு, உட்காந்து செய்கிற எக்ஸசைஸு, மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், ரைட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், லெஃப்ட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ், இது மாதிரிலாம் எங்கள் முன்னாடியே செஞ்சு அதுலேருந்து க்யூர் ஆகிக்கலாம். கடைசியில் ஆக ஆக லிட்டில் வெயிட் 1 kg 2 kg வச்சு செய்கிற எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யலாம். ஸோ இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸு ஒரு 2-3 சொல்லித்தரேன். சர்வைக்கலுக்கும் யூஸ் ஆகும், கைவலிக்கும் யூஸ் ஆகும். இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, அப்புறம் இப்படி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, அப்புறம் கையை கோர்த்து மேலே தூக்கி 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10
கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 எகைன் அதே மாதிரியே 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி அதை கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். இது ரொம்ப ஆர்கானிக்காக வீட்டில் இருந்தபடியே க்யூர் பண்ணிக்கலாம். யாருக்கு இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.